Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd fa ayyuhan nas usikum ibadallah wa iyaya awwala bi taqwallah فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. எல்லாம் உள்ள ஏகன் அல்லாஹ்வின் அருமை நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் புனிதமான ஜும்மாவுடைய வணக்கத்தில் அதனுடைய ஆரம்ப நேரத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம் அனைவருக்கும், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். எனவே அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லிய வண்ணமாக இந்த வணக்கத்தை தொடர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாகும். அன்பானவர்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு மணித்துளி மட்டுமல்ல, ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு வினாடியும் கூட அல்லாஹுடைய அருள் நம் மீது அருளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாதம் இது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதம் நம்மிடத்திலே வந்து சென்று கொண்டிருக்கிறது. உலகத்திலே சில பருவ காலங்கள் வருவதுண்டு. கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், இப்படியாக சில காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அதுபோல பருவ காலங்களில் பழ வர்க்கங்கள் வரும், இன்னும் பல்வேறு விதமான காய்கனிகள் வரும், இன்னும் உணவு தானிய பொருட்கள் வரும். இவைகளுக்கெல்லாம் சில பருவங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை போலவே இந்த முஸ்லிம்களுக்காக, மூமின்களுக்காக சில பருவ காலங்கள் உண்டு. அதுதான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு போன்ற பருவ காலங்களில், அந்தந்த காலங்களில் நம்முடைய அமல்களுக்கு மிகச்சிறந்த அருளாதாரங்களை அல்லாஹு தஆலா வழங்குகிறார். அந்த வகையிலே நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நல்லறங்களுக்கு மிக அதிகப்படியான நற்கூலியை வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ரமலானுடைய மாதம் அல்லாஹுடைய அருள் என்பது பிரத்தியோகமாக அளவிட முடியாத அளவுக்கு அள்ளி கொட்டக்கூடிய மாதமாக இருக்கிறது. இது அல்லாஹு தஆலா ஆண்டில் ஒரு முறை தருகிறார். ஆண்டுக்கு 12 மாதங்கள் நம்முடைய காலக்கணக்கில் உலகத்தில் எல்லா சமுதாயங்களும் 12 மாதங்களை ஏற்றுக்கொள்கின்றன. அந்த 12 மாதங்களில் ஒரு மாதம் முஸ்லிம்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி அருளாதாரங்கள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அளவிட முடியாத அருளாதாரங்கள். ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்ஹு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, ரமலான் மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், அந்த மாதத்தில்தான் அருள்மறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் அளப்பரிய அருளாதாரங்கள் அல்லாஹுடைய அருளின் காரணமாக வழங்கப்படுகிறது. அந்த அருள்மறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த காரணத்தால் இந்த மாதத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அப்படி உலக சமுதாயத்திற்கு முன்னோடியாகவும் உலக சமுதாய மக்களுடைய அருளாதாரங்களை நல்ல முறையில் பிரதிபலிக்கக்கூடியதாக வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய திருமாதங்களில் இந்த மாதம் மிக உன்னதமான மாதம். இந்த மாதத்தில் அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் விரிவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சமுதாயம், நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதத்தை பேணுகிறது, பாராட்டுகிறது, போற்றுகிறது, வணங்கி வழிபடுகிறது என்று பார்த்தால் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அதிலே விஷயம் தெரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், கற்று உணர்ந்தவர்கள் அந்த மாதத்திற்கு தனிப்பட்ட முறையில் மிக உற்சாகமான முறையில் அதற்கான எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் செய்து காட்டக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் அமைந்திருக்கிறது. காரணம், அந்த மாதத்தினுடைய மேன்மையை புரிந்திருக்கிறார்கள். மனித சமுதாயத்திலே முஸ்லிம் சமுதாயம், நான் என் தாய்க்கு முழுமையாக மரியாதை
மரியாதை கண்ணியத்தையும் நான் செலுத்தி விட்டேன் என்று கேட்கின்ற பொழுது, இல்லை, நீர் முழுமையாக செலுத்தவில்லை. ஆனால் அது கண்ணியமானாலும் உன்னை சுவந்த காலகட்டத்தில், உன் வயிற்றறை கற்ப குவளறையிலே சுவந்த காலகட்டத்தில் ஒரு படி தாண்டுகின்ற போது ஏற்பட்ட ஒரு வலிக்கு இது நிகராக முடியாது, ஈடாக முடியாது என்று சொன்னார். நம் தாய் என்பது 10 மாத காலம் நம்மை அவருடைய கற்ப குவளறையிலே சுமக்கிறார். அப்படி சுமக்குகின்ற பொழுது ஏற்படக்கூடிய வலியை பற்றி எந்த ஆணுக்கும் புரியாது, எந்த மகனுக்கும் புரியாது, எந்த பெற்றோருக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. ஒரு தாயினுடைய வேதனை அந்த தாய் தான் சுமக்க முடியும், அந்த தாய் தான் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ 7 முறை கஅபாவை சுற்றி வந்தார், ஆனாலும் கூட நீ பிரசவமாய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உன்னுடைய தாய் உன்னை வயிற்றிலே சுமந்திருக்கின்ற பொழுது, அப்படி சுற்றி வருகின்ற பொழுது வீட்டு சுவர்களிலே இருந்த படிக்கட்டுகளில் ஒன்றை ஒரு படியை தாண்டுகின்ற போது ஏற்பட்ட ஒரு வலிக்கு இது நிகரா அல்ல. அதற்காக கூட அந்த அளவுக்கு கூட நீ நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னார். ஆனால் நன்றிகளில் உயர்ந்த நன்றி அதுதான். ஆனாலும் இது மிக குறைந்தது என்று சொன்னால் தாயினுடைய அந்தஸ்தை பற்றி எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்திலே சில கேள்விகளை நபி தோழர்கள் கேட்டார்கள். இஸ்ரவேலர் காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி கேட்டார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது 3 தோழர்கள் அங்கே செல்கிறார்கள். அவர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்கின்ற பொழுது ஒரு மலைப்பிரதேசம், அந்த மலைப்பிரதேசத்திலே மலை அடிவாரங்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற பொழுது திடீரென அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு காற்று, இடி, மின்னல் வேகமாக அடிக்கிறது. அப்படி வேகமாக அடிக்கின்ற பொழுது அந்த மலைக்கு பயந்த வண்ணமாக, இடி மின்னலுக்கு பயந்த வண்ணமாக அந்த 3வரும் குகையின் உள்ளே சென்று விடுகிறார்கள். அந்த குகையின் உள்ளே சென்ற பொழுது பயங்கரமான காற்று வீசிய காரணத்தால் மேலிருந்து ஒரு பாறாக்கள் உருண்டு வந்து இவர்கள் உள்ளே தங்கி இருக்கக்கூடிய அந்த பொதும்பிற்கு முகப்பிலே வந்து விழுந்து விட்டது. அப்படி விழுந்து விட்ட காரணத்தால் அந்த 3வரும் மழையெல்லாம் புயலெல்லாம் நீங்கிய பொழுது வெளியே வர முடியவில்லை. அவர்கள் உள்ளே அடைபட்டு கொண்டார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்வது யார்? மலை அடிவாரம், நீண்ட தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய மலை. அந்த மலைப்பகுதியிலே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரும் இல்லை, அவர்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் யார் அவர்களை காப்பாற்றுவது? அந்த நேரத்திலே அந்த 3வரும் ஒரு மஷ்வரா என்று சொல்லப்படக்கூடிய ஆலோசனை செய்தார்கள். நாம் இக்கட்டான இந்த தருணத்தில் மாட்டியிருக்கிறோம். நாம் நம்முடைய ஊரை கடந்து சென்று இன்னொரு பிரதானமான ஊருக்கு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே திடீரென ஏற்பட்ட இடி, மின்னல், மழையின் காரணமாக நாம் ஒதுங்க வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஒதுங்கி ஒரு மலை பொதும்பிலே வந்துவிட்டோம். இந்த நேரத்திலே நமக்கு உதவி செய்வது யார்? யாரால் உதவி செய்ய முடியும் என்று யோசித்த பொழுது அவர்கள் 3வரும் சொன்னார்கள், நாம் இந்த நிலையிலிருந்து, இக்கட்டான நிலையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் வெளியேற முடியாது. அவன் ஒருவன் தான் படைத்தவன், பரிபாலிக்கின்றவன், பாதுகாக்கின்றவன், பார்த்து கொண்டு இருப்பவன், எல்லாமே அல்லாஹ் ஒருவன் தான். அப்படிப்பட்ட படைத்த பேர் இறைவனுடைய அருள் இல்லாமல் இங்கிருந்து வெளியேற முடியாது. எனவே நாம் எல்லாம் ஒரு காரியம் செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சில சம்பவங்களை அந்த பேர் இறைவனுக்கு மட்டும்தான் நாம் செய்வதாக இருந்திருந்தால், நம்முடைய காலத்தில் நம்முடைய வாழ்நாட்டில் நடந்த அந்த சம்பவங்களை எடுத்து சொல்லி, அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து சொல்லி, இதற்காக நீ எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து, நாங்கள் இக்கட்டான இந்த தருணத்தில் இங்கே மாட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற மிக மோசமான சூழ்நிலையை விட்டு நீங்கி நாங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்கு அவரிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் என்றார். இதை 3வரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவரவருடைய காலகட்டத்தில், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களில் மிக இக்கட்டான நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தான் என்பதை பார்க்க முடிகிறது. ஒருவர் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தார். அந்த கூலி தொழிலாளி அவரிடத்திலே ஒரு முதலாளியிடத்திலே வேலை செய்தார். வேலை செய்துவிட்டு ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் அவர் அந்த ஒரு நாள் கூலி வாங்காமல் வெளியே சென்று விட்டார். தன்னுடைய அவசர தேவையின் காரணமாக
அவர் தன்னுடைய உள்ளிடம் நோக்கி பலியூருக்கு சென்று விட்டார். இந்த நிலையிலே சில நாட்கள், சில ஆண்டுகள் செல்கின்றன. இப்படி செல்கின்ற பொழுது அந்த முதலாளி என்ன செய்தார்? அந்த கூலிகளை அவரிடத்திலே ஒப்படைத்தோடு என்று பார்க்கின்ற பொழுது அந்த கூலி தொழிலாளியை காண முடியவில்லை. அவர் வெளியூர் சென்று விட்டார். இந்த நிலையிலே அந்த முதலில் அதை எப்படி வைத்திருக்கிறார்? தொழிலாளி வேலை செய்த கூலி நம்மிடத்தில் இருக்கிற என்பதற்காக வைத்திருக்கிறார். அந்த பொருளாதாரத்தை அந்த முதலில் ஒரு தொழிலில் ஈடு செய்கிறார். ஒரு தொழிலில் போட்டு அதை கொண்டு வருமானம் வரட்டும் என்று பார்க்கிறார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு தொழிலை ஈடுபடுத்திய பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய முதலீடாக மாறிவிடுகிறது. இந்த கூலி தொழிலாளி ஒரு நாள் வந்து பார்க்கிறார். நாம் இந்த முதலாளியிடத்திலே வேலை பார்த்தோம், ஒரு நாள் தினத்தில் நாம் கூலி வாங்காமல் சென்று விட்டோம், அதை போய் கேட்டு பெறுவோம் என்று பார்க்கின்ற பொழுது அதை தேடி வருகிறார். இது சஹீஹுல் புகாரிலே சொல்லப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த சம்பவம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சில நபிமார்களுக்கு நடத்திய சம்பவத்தை அல்லாஹ் அந்த நபிமார்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை கிடைக்க செய்து அதை தெரிவிக்கப்பட்டு அந்த செய்தியை நம்முடைய சமுதாய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது ஹதீஸ் ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. கூலியை வேங்காமல் சென்று விட்டவர் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய பழைய முதலாளியை பார்த்து கேட்கிறார், முதலாளி அவர்களே, இவ்வளவு நாட்களுக்கு முன்னால், ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களிடத்திலே சில காலம் பணி செய்தேன். ஆனால் என்னுடைய நிர்பந்தத்தின் காரணமாக, வேலையின் காரணமாக நான் என்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டியிருந்தது. நான் அப்படி சென்று விட்டேன். அந்த கூலி உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அதை நான் உங்களிடத்திலிருந்து இப்பொழுது கேட்டு பெற வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த முதலாளி யோசித்து பார்த்து விட்டது. இவர் சொல்வது சரிதான், உண்மைதான். சில காலம் நம்மிடத்திலே வேலை செய்தவர் தான். அவருடைய கூலியை நான் எடுத்து அந்த தொழிலில் முதலீடாக போட்டதும் உண்மைதான். எனவே அந்த கூலி தொழிலாளியை பார்த்து சொன்னார், இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய என்னுடைய இந்த ஆடு ஒட்டக பண்ணைகளில் இருக்கக்கூடிய இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டகம் ஆடுகள் எல்லாம் உன்னை சார்ந்ததுதான். உன்னுடைய கூலியை நான் முதலீடு செய்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது இப்படி வளர்ந்து விட்டது. நீ இந்த பகுதியினுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு ஒட்டகைகளை ஓட்டிக்கொண்டு சென்று விடு, அதுதான் உன்னுடைய கூலியிலிருந்து வந்த ஆதாயம் என்று சொன்ன பொழுது அந்த கூலி தொழிலாளி பார்க்கிறார், முதலாளி அவர்களே, என்னை கிண்டல் செய்யாதீர்கள். நான் சில காலம் ஊதியமாக இருந்து உங்களிடத்திலே பணி செய்தது உண்மை. ஆனால் மிக குறைந்த சம்பளத்தில் பணியமர்த்தினீர்கள். அதனுடைய சம்பவம் அந்த இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு பெரிய ஆடு மாடு ஒட்டகைகளுக்குரியதாக இருக்க முடியாது. எனவே என்னை கிண்டல் செய்யாமல் என்னுடைய கூலியை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த முதலாளி சொல்கிறார், தொழிலாளியே, நீ சொல்வது உண்மை, நான் சொல்வதும் உண்மை. நீ கூலி வாங்காமல் சென்று விட்டால் நான் அதை மறுக்கவில்லை. அந்த கூலியை என்னுடைய தொழிலில் ஒரு முதலீடாக நான் செலுத்தினேன். நான் அதில் சேர்த்து கொண்டேன். அந்த முதலீடு இவ்வளவு பெரிய பண்ணை போல் வளர்ந்து விட்டது. எனவே தான் சொல்கிறேன், உன்னுடைய முதலீட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இந்த பண்ணையினுடைய ஒரு சிறு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு ஒட்டகை உனக்கு சேர்ந்தது, இதை எடுத்துக்கொள் என்று சொன்ன பொழுது அந்த தொழிலாளியில் மிகுந்த சந்தோஷத்தோடு எடுத்து வந்து விடுகிறார், அதை கொண்டு வந்து விடுகிறார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இன்னொருவருக்கு ஒரு சம்பவம். ஒரு பெண் அந்த இன்னொரு நபரை பார்க்க வருகிறது. அந்த வாலிபமான பெண், இளம் வயதுடைய அழகான சொர்வமுடைய அந்த பெண் வந்து கேட்கிறது, உங்களிடத்தில் நான் சில உதவிகளை கேட்க வருகிறேன். நானும் என்னுடைய குடும்பமும் வறுமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு சில உதவியில் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எனக்கு உதவியை தந்தால் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய அருளாதாரத்தை தருவார். எனவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் மிக்க பணிவன்போடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த முதலாளி சொல்லி நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்கிறார். இப்படி சென்ற பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய தேவைக்காக அந்த பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு கோரிக்கை வைத்தார். அம்மா, உனக்கு நான் எவ்வளவு வேண்டுமானால் பொருளாதாரம் தருகிறேன்.
என்னுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்ய வேண்டும். எனக்கு உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நீ என்னுடைய தேவைக்கு நீ இணங்கினால் உனக்கு நான் உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அதையும் அந்த பெண் ஏற்றுக்கொண்டது. கடைசியாக அந்த பெண்ணை நெருங்குகின்ற பொழுது தன்னுடைய ஆசையை இச்சையை அடக்கிக் கொள்வதற்காக அந்த மனிதர் நெருங்குகிறார். கிட்டே நெருங்குகின்ற பொழுது அந்த பெண் சொல்கிறது, முதலாளியே, செல்வந்தரே, இந்த நிலையத்தில் நீ இத்தகல்லா, நீ நல்லாவே அஞ்சிக்கொள். அல்லாஹ் தான் படைத்தவன், பரிபாலிக்கின்றவன். அவன்தான் எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடிய, ரிசுக்களிக்கக்கூடியவன். அவன் சொல்கின்ற பொழுது மன இச்சைகளை அடைத்து கொண்டு ஹராமான செயலை விலகி கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்வான், என்றைக்காக அருள் செய்வான் என்று சொன்ன பொழுது உடனடியாக அந்த தவறான இச்சைக்காக ஒன்று கூடக்கூடிய அந்த தருணத்தில், அந்த ஒரு செகண்ட் இருக்கின்ற பொழுது, நேரம் இருக்கின்ற பொழுது, இத்தகுல்லா என்று சொன்ன ஒரே வார்த்தை, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்ன ஒரே தருணத்திலே அவர், இறைவா, நான் எழுந்து விட்டேன், அந்த பாவத்தை நான் செய்யவில்லை, நான் உனக்காக நான் அந்த தவறிலிருந்து இறங்கிவிட்டேன் என்று சொன்ன பொழுது உடனடியாக அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. குகை கொஞ்சம் நகர்கிறது. குகையில் அந்த கல் பாறாங்கள் நனைக்கப்பட்டது. முதலாவது அந்த கூலி பெறாமல் சென்றுவிட்ட அந்த கூலி தொழிலாளிகளுடைய பிரார்த்தனைக்கும், யா அல்லாஹ், நான் உனக்காக இவருடைய கூலியை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது, இது உனக்காக நான் செய்தது. அந்த கூலி தொழிலாளிக்கு உள்ள கூலியை நான் விரும்பினால், நான் நினைத்தால் கொடுக்காமல் அவரை துரத்தி விட்டிருக்கலாம். ஆனால் இறையச்சம் என்னை நெருங்கிவிட்டது. இறையச்சத்தின் காரணமாக அந்த கூலி தொழிலாளி பெற வேண்டிய உரிமையை பெறுவதற்காக நான் திருப்பி கொடுத்து விட்டேன். இது நான் உனக்காக செய்தது அல்ல. எனவே நான் இக்கட்டான, நாங்கள் மூவரும் இதில் மாட்டியிருக்கிறோம், இந்த குகையிலே, இந்த பதுங்கு போன்ற பாதாங்குழியிலே மாட்டியிருக்கிறோம், எங்களை விடுதலை என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் அந்த குகையினுடைய சிறு பகுதி விலகியது. அந்த பழங்கள் முழுமையாக விலகிவிடவில்லை. இரண்டாவதாகத்தான் இந்த பெண் வறுமையை சொல்லி வந்து கேட்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு உதவி செய்ததின் காரணமாக அந்த நபர் சொல்கிறார், அல்லாஹ்வே, உங்களுடைய அச்சத்தின் காரணமாக அந்த பெண்ணை இதை நான் அடையாமலே, அந்த பெண்ணை அனுபவிக்காமலே, அந்த பெண்ணிடத்தில் தகாத முறையில் நடந்து கொள்ளாமலே, அல்லாஹ்வே, நான் உனக்காக விலகிக் கொண்டேன், இறையச்சத்திற்காக. எனவே இந்த குகையில் நாங்கள் மாட்டியிருக்கிறோம், இந்த குகையிலே நீங்களை வெளியேற்று என்று சொன்ன பொழுது அது இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 3 நபர்களும் வெளியேற முடியாத அளவுக்கு 3/4 பாகம் வந்துவிட்டது, முழு பாகம் வரவில்லை. இந்த நிலையில் தான் 3வது நபர் ஒரு வருகிறார். யா அல்லாஹ், அவர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நான் என்னுடைய பெற்றோர்களை, வயதான அந்த பெற்றோர்களை நல்ல முறையிலே பேணி வளர்த்து பாதுகாத்து வந்தேன். ஒரு நாள் அவர்களை நான் உணவை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உறங்கி விடுகிறார். இரவு நேர உணவு, அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவர்கள் தூங்கி விட்டார்கள். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் உணவு அருந்தாமல் நான் உணவு அருந்துவதில்லை. அவர் சொல்கிறார், அந்த பிரார்த்தனை சொல்கிறார், என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர்களை, அந்த தாய் தந்தையர்கள், அந்த வயோதிக அந்த பெற்றோர்கள் உறங்காமல் உண்ணாமல் நான் உண்பதில்லை, உறங்குவதில்லை. உடனடியாக வந்து பார்த்த மாத்திரத்திலே அந்த 2 வயதான பெற்றோர்கள் இருவரும் உறங்கி விடுகிறார்கள், தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு உணவளிக்கலாம் என்று பொழுதுபோது அவர்கள் உறங்கிவிட்ட காரணத்தால் அவர்களை எழுப்புவதற்கு மனமில்லை. அதே நேரத்திலே அவர்களை விட்டு விட்டு நான் மட்டும் உணவருந்தவும் எனக்கு மனமில்லை. எனவே அதை கையிலேயே வைத்து கொண்டு நின்றேன். அந்த நிலையிலே விடுந்து விட்டது. அல்லாஹ், சுபுகுடைய நேரம் நெருங்கிவிட்டது. சுபுகுடைய நேரம் நெருங்கிவிட்ட அந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு உணவளித்தேன். அல்லாஹ்வே, இது உனக்காக நான் செய்தது, வேறு எந்த காரியத்துக்காக செய்யவில்லை. அல்லாஹ், நாங்கள் குகையிலே இக்கட்டான சூழலை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அல்லாஹ், இந்த மாற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் எங்களை விடுதலை செய், எங்களை வெளியேற்றிவிடு, இது நான் உனக்காக மாத்திரம் செய்தா. அல்லாஹ்வை அஞ்சினேன், உன்னை அஞ்சினேன் அல்லாஹ் என்று சொன்ன பொழுது உடனடியாக அந்த குகை இன்னும் கொஞ்சம் நகர்ந்து விட்டது. இந்த 3 பேருடைய பிரார்த்தனையின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முழுமையாக நகர்ந்து விட்டது. இதை படைத்தவன், பரிபாலிக்கின்றவன் அல்லாஹ்வுடைய அருளால் நடந்தது. இதெல்லாம் இறை தூதுவர்கள், முந்திய நபிமார்கள், பனி இஸ்ரவேல் கால நபிமார்களுடைய சந்ததியில் நடந்த சம்பவம்.
இப்படிப்பட்ட சம்பவத்தின் மூலமாக இந்த பிரார்த்தனையை சொல்லி அவர்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே சஹீஹுல் புகாரிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தாய் தந்தையர்களை பேணி பாதுகாப்பது என்பது எவ்வளவு உன்னதமான செயல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 காரியங்களில் மிகச்சிறந்த வணக்கம் என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒன்று உரிய நேரத்தில் தொழுவது, வக்துடைய நேரம் வந்துவிட்டால் தொழுவது மிகச்சிறந்த வணக்கம். இரண்டாவது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. பெற்றோர்கள் தாய் தந்தையர்களை வயதானவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்கின்ற பொழுது இரண்டாவது மிகச்சிறந்த வணக்கம். மூன்றாவது ஜிஹாதில் பங்கெடுத்துக் கொள்வது. ஜிஹாத் என்பது என்ன? மார்க்க போருக்காக அல்லாஹுடைய பாதையிலே அணிவகுத்து சிலர் சஹாபா பெருமக்களும் மற்றவர்களும் உயிர் தியாகம் செய்வார்கள். உயிர் தியாகம் செய்தால் என்ன கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, ஒரு தியாகி மார்க்க போரில் ஈடுபட்டு மார்க்கத்துக்காக போராடி எதிரினுடைய வாள், வேல், வில், அம்புகள் இவருடைய குத்தப்பட்டு இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இறுதி நேரத்திலே அந்த நேரத்திலே மௌத்தாகிவிட்டால் அந்த ஒரு சொட்டு இரத்தம் மிக பிரமாதமான மிகப்பெரிய அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்குரியதுன்னு சொல்கிறார். அந்த நேரத்திலே அந்த சொட்டு இரத்தம் உடம்பிலிருந்து பூமியில் உழுவதற்கு உண்டாக பூமியில் தான் படுத்து கிடைக்கிறார், அடிபட்டு கிடைக்கிறார். அந்த போர் வீரர்கள் சஹீது வீர தியாகி அந்த அடிபட்டு கிடைக்கிற பூமிக்கு அவருக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது, பூமியில் தான் கிடைக்கிறார். அப்படி மார்க்கத்திற்காக போராடுகின்ற பொழுது எதிரினுடைய வாள், வேல், அம்பு போன்ற ஈட்டிகள் குத்தப்பட்டு அதன் காரணமாக உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாக அல்லாஹ் அவரை மன்னிக்கிறார். அவருக்கு சுவனம் பருதாக்கப்படுகிறது, கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ் அவரை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த கூலியை பெறாமல் சென்றுவிட்டவருடைய தியாகத்தின் காரணமாகவும் ஒரு பெண் தன் வறுமையை சொல்லி கேட்கப்பட்ட ஒரு வேண்டுகோளின் காரணமாக அந்த பெண்ணுக்கு உதவி செய்து அந்த பெண்ணை அடைந்து கொள்ளலாம், இச்சையை தீர்த்து கொள்ளலாம் நினைத்தவர் அல்லாஹ்வை அஞ்சி அந்த தகாத விபச்சாரங்கக்கூடிய பாவத்தில் நெருங்காமல் இருந்தும் ஒருவர் தாயும் தந்தையும் இரவில் உறங்கி வந்தது, அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் நான் உறங்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு அல்லாஹுடைய அருளாளன், அல்லாஹுடைய அடியானில் ஒருவர் செய்த அந்த தியாகத்தின் காரணமாக, அந்த முயற்சியின் காரணமாக குகையில் சென்று மாட்டிக்கொண்ட அந்த 3 பேருடைய பிரார்த்தனையின் காரணமாக அந்த குகை கதவு திறக்கப்பட்டு, கதவு என்பது மூடியிருந்த ஒரு பாறாங்கல், அந்த பாறாங்கல் மேலிருந்து உருண்டு வந்தது, உச்சியிலிருந்து உருண்டு வந்து அங்கே அடைத்து கொண்டது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருந்தது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேல் காலத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நபிமார்களுக்கு ஒரு சமுதாயத்தில் நடந்த நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இவையெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது சொன்னால், மரண நேரத்தில் சக்கராத்து நேரத்தில் தாய் மன்னிக்கவில்லை என்றால் என்ன நடைபெறும் என்று கேட்கின்ற பொழுது, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சஹாபி மரணத்துடைய இறுதி நேரத்திலே சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு சஹாபாக்கள் கலிமா சொல்லிக் கொடுக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய நாவிலிருந்து கலிமா வரவில்லை, தௌஹீத் ஏகத்துவ கலிமா வரவில்லை. இந்த நிலையை எவ்வளவு சொல்லிக் கொடுத்தும் வரவில்லை. இதை அங்கிருந்த சஹாபா பெருமக்கள் சிலர் அல்லாஹுடைய தூதரிடத்தை இதை சென்று சொல்ல வேண்டும் என்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நம்முடைய முஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு தோழர், அவருக்கு சக்கராத்துடைய நேரம் வந்து விட்டது, மரணத்தினுடைய இறுதி பகுதியில் வந்து இருக்கிறார், அவருக்கு நாங்கள் எல்லாம் ஷஹாதத் கலிமா சொல்லிக் கொடுத்தோம், உன்னுடைய அல்லாஹ்வுடைய வேத வசனத்திலிருந்து அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது அவரால் அதை சொல்ல முடியவில்லை என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவர் வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது யாரோடு கோபித்து கொண்டு இடையூறுகள் செய்து கொண்டிருந்தார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர்கள் சிலர் சொன்னார்கள், ஆம், அவர் தன்னுடைய தாயை நொம்பலப்படுத்தியிருக்கிறார், வேதனைப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், அந்த மரணத்தினுடைய சக்கராத்துடைய நிலையிலே இறுதி நிலைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரருடைய தாயிடத்திலே சென்று இந்த தன்னுடைய பெற்ற பிள்ளையை மன்னித்து விட்டதாக சொல்லுங்கள்,
அல்லாஹ்விற்காக நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லச் சொல்கின்ற பொழுது உடனடியாக சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள். மரணத்தின் தருவையில் சக்கராத்து நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபியினுடைய தன் தாயிடத்திலே கேட்கிறார்கள், தாயே, நீங்கள் இந்த நேரத்திலே செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, அந்த உங்களுடைய மகனுக்கு களிமா நாவிலிருந்து வர முடியவில்லை, எனவே அவர் ஏதாவது தவறு செய்திருக்கிறார் என்று உங்களோடு கோபித்து கொண்டு உங்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார், பெற்ற தாய்க்கு பொறுக்க முடியாத சில பல காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாயினிடத்திலே மன்னிப்பு பெறுங்கள். அன்னுடைய பெற்ற பிள்ளையை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மனமாற்றத்தின் காரணமாக அவருக்கு களிமா நசீபாக இடம் இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே நாங்கள் மீண்டும் அவரிடத்திலே களிமா சொல்லிக் கொடுக்க வரவில்லை. எனவே உங்களிடத்திலே கேட்கிறோம், நீங்கள் உங்களுடைய பெற்ற மகனை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த தாய் சொல்கிறது, முடியாது, என்னை கேவலப்படுத்தியவர், என்னை அடித்து உதைத்தவன் என்னுடைய மகன், அப்படிப்பட்ட கொடியவனை நான் ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அதனால் அவருடைய நாவிலிருந்து களிமா வரவே இல்லை. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த தாய் மன்னிக்கவில்லையா என்றால் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்னால் விறகு குச்சிகளை எல்லாம் சேகரியுங்கள், விறகுகளை எல்லாம் காடுகளில் இருந்த விறகுகளை எல்லாம் சூற்றி உங்களுடைய வீட்டினுடைய முன்னால் போட்டு வையுங்கள், அதை தீமூட்டி எரிய வைத்து வையுங்கள். நான் அந்த மரணத்தினுடைய நிலையிலே சக்கராத்தில் இருக்கக்கூடிய அவரை தூக்கி அந்த மண் நெருப்பிலே போடுவேன், அப்பொழுது வேண்டாம் பார்க்கலாம் என்று சொல்கின்ற பொழுது அந்த நிலை, ஏனால் உலகத்திலே நரகம் கொடுக்கப்பட்டால் ஆகிரத்திலே நரகம் இல்லை, உலகத்திலே அவர் மன்னிக்கப்பட என்று சொன்னால் இதுதான் வழி என்று சொல்கின்ற பொழுது அங்கே விறகுகளை சேகரிக்கிறார்கள் தோழர்கள். அந்த விறகுகளை எல்லாம் தீமூட்டி விடுகிறார்கள், தக என்று எரிந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இதை எரிக்கிறீர்கள் என்று தாய் கேட்கிறார். நீங்கள் அந்த பிள்ளையை, உங்களுடைய பெற்ற பிள்ளையை மன்னிக்கவில்லை, மன்னிக்காத காரணத்தால் அவர் சக்கராத்து நேரத்திலே களிமா வரவில்லை, அவர் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாய் மன்னிக்கவில்லை என்றால் அவரை நெருப்பில் போட்டு விடலாம், எரித்து விடலாம் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் தான் விறகு கொட்டிகளை கொண்டு அதை எரித்து விட்டோ, அதில் எங்களுடைய மகனை தூக்கி போடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே தாயினுடைய கண்களில் கண்ணீர் கரை உருண்டு ஓட ஆரம்பித்தது. நான் பெற்ற பிள்ளையை, என்னுடைய பிள்ளை என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நெருப்பில் போடுவதற்கு எனக்கு இடம் தராது, எனவே என்னுடைய மகனை நான் மன்னித்து விடு என்று சொன்னார். அந்த தாய் பரிபூரணமாக நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னபொழுதுதான் அவருடைய நாவிலிருந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கூடிய களிமா பல என்று வர ஆரம்பித்தது. அப்பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்டவரை அவரின் மௌத்துக்கு பிறகு அவரை குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் எடுத்து அடக்கி வைத்தார்கள். இது ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதமான அருட்கொடைகளுக்கு ஆளாக வேண்டும் என்று சொன்னால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்காக அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் ஒன்று இந்த புனிதமிக்க ரமலான். இந்த ரமலான் முந்தைய சமுதாய மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க அவரவர் காலத்திலே, ஆனால் நம்முடைய சமுதாய மக்களுக்கு கிடைத்திருப்பதை போன்று வேறு எந்த சமுதாயம் இவ்வளவு அருட்கொடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அவ்வளவு அருட்கொடைகள் இந்த ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அருட்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நம்மாலான வணக்கங்களை மிக அதிக அளவில் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ்விற்காக செலுத்தி அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக நாம் ஆகி இறைவனுடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாகவும், புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாகவும். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பானவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே பாதி பகுதி நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது.
முழுமையாக செல்வது வெகு வேகமாக நம்மிருந்து செல்கிறது. இந்த மாதத்திலே நம்முடைய சமுதாயத்தோட நிலை எப்படி இருக்கிறது? பிள்ளைகளிலே, மாணவர்கள், இளைஞர்களிலே இரவு நேரங்களிலே சீட்டாட்டங்கள் ஆடுவது, இரவு நேரங்களிலே பல்வேறு விதமான கேலி கூத்தான விஷயங்கள் ஈடுபடுவது, அவர்கள் இப்படி நேரங்களை பொழுதுபோக்கு என்னும் அடிப்படையில் கேரம் போர்டு விளையாடுவது, இதில் செலுத்துகிறார். அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஓதினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைப். இதில் எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கிறது, 15 20 எழுத்து இருந்தால் 60 நன்மைகள் கிடைக்கும். 90 நன்மை கிடைக்கும். 1க்கு 3 20 60 நன்மைகள், அல்லது 30 எழுத்துக்கள் இருந்தால் 90 நன்மைகள். இப்படி குர்ஆன் ஷரீஃபிற்கு மட்டும்தான் இந்த நன்மை உண்டு. வேறு எந்த கவிதை நூல்களை படித்தாலோ, வரலாற்று நூல்களை படித்தாலோ, சட்ட நூல்களை படித்தாலோ இவ்வளவு நன்மை இல்லை. திருமறை குர்ஆனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் சொன்னால் 3 எழுத்து. இந்த 3 எழுத்துக்கு 30 நன்மை. இப்படிப்பட்ட அருள்மறை குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹுடைய அருளால் வந்திருக்கிறது. அதிலே ஒரு புள்ளி கூட மாறவில்லை, இன்றளவு மாறவில்லை. உலகத்திலே எத்தனையோ வேதங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு, யூத சமுதாயத்திற்கு, இந்து சமுதாயத்திற்கு வேதங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த வேதங்களும் காலப்போக்கில் மனிதர்களுடைய கரங்களெல்லாம் ஊடாடியதன் காரணமாக அவைகளெல்லாம் மாற்றப்பட்டு விட்டன. இன்றைக்கு மாற்றப்படாத ஒரே வேதமாக இருப்பது அருள்மறை குர்ஆன் தான். அதில் ஒரு புள்ளி கூட மாறவில்லை. அபலாயத்த தப்பருங்கள் குர்ஆன். இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறார். சிந்திப்பது என்று சொன்னால், திருமறை குர்ஆனுக்கு அரபியில் இருக்கிறது, அதற்கு மொழியாக்கம் என்பது தமிழில் அது பக்கத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய மஸ்ஜிதுகளிலே பல இடங்களில் இருக்கிறது. அது எப்படி சிந்திப்பது? சிந்திப்பது என்றால் மொழியாக்கங்களை படித்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதை மொழியாக்கங்களை படிப்பதற்கு நம்முடைய வீடுகளில், சில வீடுகளில் வைத்திருப்பார்கள். ஆங்கிலத்திலே குர்ஆன் இருக்கும், அரபியில் இருக்கும், தமிழில் இருக்கும், பல மொழிகளில் இருக்கும். ஆனால் அது கூட நம்முடைய இன்றைய சமுதாய மக்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். சில இடத்திலே நானே கேட்டிருக்கிறேன், தர்ஜுமத்துல் குர்ஆன் வைத்திருக்கிறார்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் வாங்குவோம் சொல்கிறார். தர்ஜுமத்துல் குர்ஆன் என்பது 300, 400, 500 ரூபாய் கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வண்டிகள், பைக்குகள் 50,000, 60,000, 1 லட்சம். அவருடைய கார் எத்தனை பல லட்சங்கள் கார். இன்னும் அவருடைய மங்களா பல கோடி. இவ்வளவும் இருக்கிறது. ஆனால் ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் இல்லை. தர்ஜுமத்துல் குர்ஆன் என்பது மொழியாக்கம். தமிழில், ஆங்கிலத்தில், இந்தியில், பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மொழியாக்கங்கள் தான், மொழிபெயர்ப்பு தான் அந்த தர்ஜுமத்துல் குர்ஆன். அந்த குர்ஆனை வாங்கி வைப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார். 200, 500, 300, 1000 ரூபாய் கொடுத்து வாங்க வைக்கவில்லை. ஆனால் நவீன சாதனங்கள், டிவி இருக்கிறது, வாஷிங் மிஷின் இருக்கிறது, ஏசி இருக்கிறது, இன்னும் எத்தனை ஆடம்பர பொருட்கள் இருக்கிறதோ அத்தனை இருக்கிறது. ஆனால் ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் இல்லை. சில செல்வந்தர் வீட்டில் இல்லை. இந்த காரணம், அதை ஓதுவதும் இல்லை, ஓதி பார்ப்பதும் இல்லை, ஓதி பரத்துவதும் இல்லை. இந்த நிலை நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. அருள்மறை குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்திலே இறக்கி அருளப்பட்ட காரணத்தால், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்பதற்காக ரமதான் மாதத்தில் 30 நாட்களில் நோன்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டாய சட்டமாக்கி இருக்கிறார். இதற்கு நன்றி செலுத்த வேண்டும். திருமறை குர்ஆன் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த சமுதாய மக்கள் நன்றி செலுத்தவும் என்பதற்காக 30 நாட்கள், ஆண்டுக்கு ஆண்டு 30 நாட்கள் பட்டினி இருந்து, நோன்பு இருந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவேன் என்பதற்காகத்தான் இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தில் கேரம் போர்டு விளையாடுவதிலே விடிய விடிய நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய சில பெரியவர்களெல்லாம் கூட விளையாடி கொண்டிருக்கிறார். கதாகாலட்சோபம் கேட்டுக்கொண்டிருப்பது, தேவையற்ற நாடகங்கள் பார்ப்பது, இதிலே நேரங்களை செலுத்தி தெற்றி உண்மையான அருளாதாரங்களை பெற்றுக்கொள்வதும் தவந்து போய்விடுகிறார்கள். எனவே இந்த நிலையை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அருள்மறை குர்ஆன் பல இடங்களில் இருக்கிறது, மஸ்ஜிதுகளில் இருக்கிறது. மொழிபெயர்ப்புகளை பார்க்க வேண்டும். ஒரு அத்தியாயத்து, ஒரு தாள், 2 தாள்கள் ஓதினால் அதனுடைய அடையாளம் வைத்து அதனுடைய மொழியாக்கங்களை, மொழிபெயர்ப்புகளை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குர்ஆனில் வல்ல வளர்ந்தாக என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அருளாளன் அல்லாஹுடைய வேதத்தில் அறிந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஏனென்றால் மாற்ற முடியாத ஒரே வேதம் என்பது குர்ஆன் மட்டும்தான். அஃபலாயத்த தப்பருல் குர்ஆன், சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறார். இஸ்ரவேல் காலத்திலே குர்ஆனை
மாற்ற வேண்டும் சொன்னார்கள். அந்த எதற்காக சொன்னார் என்று சொன்னால், யூதர்கள் அல்லாஹுடைய தூதர் காலத்திலே வந்து சொன்னார்கள், அபலாய்த்து சபருல் குர்ஆன், அதை சொல்லிவிட்டு, அதாவது ஒரு எழுத்தில் அபோ ஐயில் போகுமா, யூத சமுதாயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, நபி ஹிதர் அலை இஸ்லாமும் மூசா அலை இஸ்லாமும் ஒரு காலத்திலே அந்த யூதர்கள் நாடுகளுக்கு சென்ற பொழுது பட்ட பகல் பசியினுடைய கொடுமையில் இருக்கின்ற பொழுது உணவு கேட்கிறார்கள். அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளியூர்கள் வந்தவர்களுக்கு அவர்கள் தாமாக கேட்கலாம், வேறு உணவு இல்லை. அவர்கள் உணவு கேட்கின்ற பொழுது அவர் மறுத்து விடுகிறார்கள், என்று சொல்கிறார், உங்களுக்கு தர முடியாது என்று சொல்கிறார். அது குர்ஆனில் இடம்பெற்று இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் யூதர்கள். ஃபஅபோ என்பதை ஃபஅத்தோ என்று மாற்ற வேண்டும். ஃபே அலிஃப் வாவ் பே ஃபஅபோ, அதை ஃபஅத்தோ ஃபே அலிஃப் தே, அந்த பேயை தேயாக்க வேண்டும். பே என்பது ஒரு கோடு கிழித்து கீழே புள்ளி வைத்தால் அதில் பே. ஃபஅத்தோ மறுத்தார்கள், ஃபஅபோ மறுத்தார்கள். ஃபஅத்தோ என்பது அந்த பேயில் இருக்கக்கூடிய புள்ளி எடுத்து மேலே வைத்து விட்டு இன்னொரு புள்ளி வைத்தால் தே ஆகிவிடும், பே தே ஆகிவிடும். பே தே ஆகிவிட்டால் ஃபஅத்தோ உணவளித்தார்கள் என்று வரும். எனவே யூத சமுதாய மக்களை பற்றி சொல்கின்ற பொழுது, எங்களுடைய சமுதாய மக்கள் அந்த இருவரும் இஸ்லாமிய நபிமார்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் உங்களுடைய குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உணவளிக்க மறுத்து விட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எங்களை இதை மாற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வந்து முறையிடுகிறார்கள் யூதர்கள். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் என்பது ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய வேதம், அதிலே கை வைப்பதற்கு ஒரு புள்ளியை கூட்டுவதற்கு ஒரு புள்ளியை குறைப்பதற்கு எனக்கு அதிகாரமில்லை என்று சொல்லிவிட்டார். ஃபஅபோ மறுத்தார்கள் என்பதை ஃபஅத்தோ பேயை தேயாக்க வேண்டும். எங்களுடைய முன்னால் வந்த நபிமார்களுக்கு உணவளித்தார்கள் என்று வந்துவிடும், யூத சமுதாயத்தில் நபிமார்களுக்கு அவர்களை கவனித்தார்கள் என்று வந்துவிடும். இதை செய்யுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் மறுத்து விட்டார்கள். குர்ஆனிலே கை வைப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரம் இல்லை, ஒன்றுமில்லை. அவர்கள் சொன்னது பேயை தேயாக்க வேண்டும். பே என்பது கீழே ஒரு புள்ளி, தே என்பது மேலே ஒரு புள்ளி, அந்த புள்ளியை வைத்து மேலே வைத்து இன்னொரு புள்ளியை சொல்ல உணவளித்தார்கள். வந்திருந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களுக்கு உணவளித்தார்கள் என்று வந்துவிடும். இதை செய்யுங்கள் என்று கேட்டதற்கு குர்ஆனிலே கை வைக்க முடியாது, ஒரு புள்ளியை மாற்ற முடியாது, ஒரு புள்ளியை கூட்டவும் குறைக்கவும் முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரே வேதம் அருள் குர்ஆன் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறது. எத்தனையோ யூத கிறிஸ்துவருடைய வேதங்களெல்லாம் மாற்றப்பட்டு விட்டன. காலப்போக்கில் அவைகளெல்லாம் கரைந்து போய்விட்டன. இன்றைக்கு மாறாத ஒரே குர்ஆன் அருள் குர்ஆன், அல் குர்ஆன் தான். அந்த குர்ஆனை நாம் ஓதுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். மொழியாக்கங்கள் பார்க்க வேண்டும். மொழியாக்கங்கள் என்று சொன்னால் தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹு தஆலா புத்துயிரும் புது அறிவும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதை கொண்டு நமக்கு மேலான அவனுடைய ஆற்றல்களை விளங்கி அவனுடைய வழியில் பாடுபடக்கூடிய, உடைக்கக்கூடிய, அல்லாஹுடைய அருளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிபக்குவமான சூழ்நிலையை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்ள போதுமானவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் திருமறை குர்ஆனை ஓதி உணரக்கூடிய பெருமக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாகவும். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பு உறவினர்களுக்கு, அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுமாக. எல்லோரும் கிரியேட்டிவிட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை தொடர்ந்து பாருங்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக காக்கா இருக்காரு.